சோல்ஜர்ஸ் உங்களுக்கு கண்ணாடி போட போறேன். தெரியுதா? ஆனா வெளில வந்ததுன்னு தெரியும். மேஜிக் கிளாஸ் தான் நீங்க பண்ண போறோம். தெரியுதா? கையில எடுத்து தனியாக கத்திரிக்கோல்ல கட் பண்ணிப்போம். ஹாய் சோல்ஜர்ஸ், என்னடா இவன் புதுசா டிஃப்ரெண்டா கண்ணாடி போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு பக்கம் மட்டும் தான் இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து ஃபிட் பண்ணுவேன் வீடியோல. இது ஒரு பிரைவசி கிளாஸ். அது என்ன ஒரு பிரைவசி கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க வீட்டுல வந்து தனியா இல்லாம மத்தவங்க இருக்கும்போது வீடியோ ஏதாவது பாக்குறோம் அப்படின்னா முடியாது. அதாவது அவங்க பாத்துருவாங்க அந்த வீடியோவை. சோ மத்தவங்க இருக்கும் போதும் நீங்க வீடியோக்களை பார்க்க வேண்டும் என்றால் அப்போ வந்து நீங்க மட்டும் பாக்குற மாதிரி ஒரு கிளாஸ் ஒன்று பண்ணிட்டா போதும். அதாவது பாத்தீங்கன்னா அவங்க பார்த்தா அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது, ஆனா உங்களுக்கு மட்டும் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு மேஜிக் கிளாஸ் தான் நீங்க பண்ண போறோம். அது எப்படி பண்ண போறீங்கன்னா, ஸ்பெஷலான ஒரு மானிட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுவும் 1000 ரூபாய்க்கு OLXல இருந்து. அதுதான் இது. கணேஷ் இது முதல்ல ஆன் பண்ணுவோம். இது முதல்ல ஒர்க் ஆகல காமிச்சிடும். அப்புறம் இது வந்து VGA சோல்ஜர்ஸ். ஸ்க்ரூ டிரைவர் தான் இந்த பிடிச்சுக்க. லேப்டாப் அடாப்டரா? வந்துருச்சு. இதுதான் நம்மளோட மேஜிக் மானிட்டர். இப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா வந்து நான் இதுல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இது உங்க யாருக்கும் தெரியாது, இதுல மட்டும் தான் தெரியும். அதை பத்தி என் கண்ணாடியில மட்டும் தான் தெரியும். ஸோ அப்போ நீங்க வந்து உங்களோட வீடியோஸை வந்து நீங்க எங்க வேணா பார்க்கலாம். ஹால்லையும் பார்க்கலாம், பெட்ரூம்லையும் பார்க்கலாம், கிளாஸ் ரூம்லையும் பார்க்கலாம். ஓகே சோல்ஜர்ஸ், ஸோ இந்த மாதிரி நார்மலான மானிட்டர் வந்து நான் மேஜிக் மானிட்டராக மாற்ற போகிறேன். ஓப்பன் பண்ண வந்துருச்சு. இங்கே இருங்க தட்டு. ஐயோ இவன் வேற ஒரு டைப்பா பாக்குறானே. கையும் காணி சும்மா இருக்கிறீங்களா நீங்க? அல்ல குற்றாலத்துல இருக்க வேண்டியதெல்லாம் இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? 1 2 கிருட்டு போய் ஓபன் பண்ணியாச்சு போ. சோல்ஜர்ஸ் பிரிச்சாச்சு. இங்கே அப்புறம் வந்து ஒரு ஸ்ட்ரிப் இருக்கு. என்னடா இவ்வளோ அழுக்கா இருக்கு, இந்த ஓட்டைக்குள்ளேயே இவ்வளோ டஸ்ட் போயிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு மெயின் ரோட்டில் வச்சுட்டு யூஸ் பண்ணுறது எனக்கு இது முன்னாடி இந்த யூஸர். மெயின் ரோட்டில் பஜ்ஜி கடை மாதிரி மானிட்டர் வச்சு ப்ரௌசிங் சென்டர். ப்ரௌசிங் சென்டர் நீ போனதே கிடையாதுல்ல? போயிருக்கேண்ணா. போயிருக்கியா? போயிருக்கேன். ப்ரௌசிங் சென்டர் என்ன பண்ண நீ? அங்கே தான் போய் WWE மேட்ச் உட்காந்து பார்த்து நிற்பானுங்க. ஏன்டா பச்சை போய் பேசுற? அப்படியா? WWE பார்த்தானுங்க. உண்மையா டபுள் இது ஆக்ஷன் மேடம். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. தனியா வந்துருச்சு. வந்துருச்சு. ஓகே சோல்ஜர்ஸ், எல்லாத்தையும் வந்து பிரித்து போட்டாச்சு. பட் எதுக்காக இதை பிரித்து போடுறோம், என்ன வந்து கான்செப்ட் என்ன ஏதுன்னு சொல்லாமே பண்ணுறீங்களே ப்ரோ அப்படின்னு சொல்லிக்கிட்டா, சிம்பிள். எப்படி LCD ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இது எப்படி நாங்கள் பண்ண போகிறோம் உங்களுக்கு ஐடியா புரியும். அதாவது சோல்ஜர்ஸ், இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா போலரைசர்னு ஒரு ஃபில்ம் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வர லைட்டை வந்து நமக்கு வந்து பிளாக் பண்ணி வெள்ளை கலர் லைட் வருது இல்லையா, அது வந்து போலரைசர் மூலமாக ஃபில்டர் பண்ணி நமக்கு வந்து இமேஜாக காட்டும். இதுக்கு பின்னாடி ஒரு போலரைசர் இருக்கும், கடைசி வெளியே ஒரு போலரைசர் இருக்கும். ஸோ போலரைசருக்குள்ளே போயிட்டு போலரைசர் வெளியே வரும். ஸோ அந்த வெளியே வர போலரைசர் வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணிட்டு அதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளை கலர் டிஸ்பிளே தெரியும். ஸோ அதை எடுத்து என்ன பண்ண போறோம், எங்கடா கண்ணாடி, இந்த மேஜிக் கண்ணாடி இருக்குல்ல, இதில் ஒரு சைடு ஓட்டர் இருக்குல்ல, ஏன் ஓட்டர் இருக்குல்ல, அதான் காரணம். இதில் வந்து நம்ம அதை வந்து மாட்ட போறோம். இது வந்து 3D கிளாஸ், தியேட்டர்ல இருந்து ஆட்டி போட்டு வந்தது. இவ்வளவு நேரம் களவணி போய் சாவகாசமா வச்சிருந்தோம். எந்த தியேட்டர்னு கண்டுபிடிங்க. இப்போ ஒரு காமெடியா ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. இவர் வந்து கமெண்ட் பண்ணாதான் நான் படிப்பேன், ஒன்றுக்கு போவேன், சரக்கு அடிப்பேன், சரக்கு தண்ணி சரக்கு அடிப்பேன். இவ்வளவு நல்லவன் இதுவே அப்பாவே சரக்கு அடிப்பேன், தண்ணி குடிப்பேன் அப்படின்னு சொல்ல வந்தேன் நான். அது மாதிரி வந்து இந்த கம்பெனி ஆள் வந்து கீழே வந்து கமெண்ட் போடுங்க. கமெண்ட் போட்டா நான் உங்களுக்கு உங்க தியேட்டர்ல இருந்து 10 டிக்கெட் வாங்குறேன். சரியா? இது க்ளீன் பண்ணடா. ஏதாவது பிரஷ் சரியில்லை. சோல்ஜர்ஸ், இப்போ என்னன்னா வந்து இது மேலே ஃப்ரேமாக இருக்குங்களா, இதை வந்து தனியாக பிரிக்கணும். ஸோ அதுதான் இப்போ எங்களோட வேலை. சோல்ஜர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்க ஃப்ரேம். இங்கே பாருடா, இது வந்து அப்பளம் மாதிரி ஆயிடுச்சுடா. இது இங்கே பாருங்க சோல்ஜர்ஸ், இது போலரைசர் தானே எங்களுக்கு தெரியல. சோல்ஜர்ஸ், ஒரு லேயர் ஒன்று பிரிக்கிறோம். பிரிச்சுட்டேன். இங்கே பாருங்க சோல்ஜர்ஸ், இதுதான் போலரைசர். ஏதாவது தெரியுதா? இப்படி திருப்புங்க. ஐயோ அப்படி அட கன்றாவியே. சோல்ஜர்ஸ் இதுல காட்டுங்க, அவங்களுக்கு இதுல காட்டுங்க. சோல்ஜர்ஸ் இங்க வாங்க வாங்க. எப்படி பளிச்சுன்னா அது பாருங்க. இப்போ பாருங்க இங்க ஒரு கருப்பா ஃபுல் கம்ப்ளீட் பிளாக் ஆயிடுச்சுடா. ஓகே, இப்போ நம்ம பிரிச்சாச்சு. இப்போ திரி மாட்டிடலாமா? ஆன் பண்ணி இதை வச்சு இதை பார்க்கணும். கரெக்ட். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை குக்கு எஃப்எம்.
இந்த மாதிரி பிரைவேட் டிஸ்ப்ளே பண்றது காசு இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹவு டு ரைஸ் யுவர் ஓன் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு குக் எஃப்எம்ல ஒரு புக் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பல எபிசோட்ஸா இருக்கு. அவ்வளோலாம் கேட்கறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா 15 மினிட்ஸ்க்கு குக் எஃப்எம் பைட்ஸ்னு சொல்லிட்டு ஈஸியா கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. குக் எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்கு. தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு அப்படின்ற மாதிரி பல லாங்குவேஜ்லயும் இருக்கு. நீங்க படிக்க நினைக்கிற புக்ஸ் ஆடியோ புக்ஸா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குக் எஃப்எம் டவுன்லோட் பண்ணுங்க. 60% ஆஃப் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நீங்களே எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லாம 39 ரூபாயில சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. சோ யார் வேணாலும் புக்கை படிக்காம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே சோல்ஜர்ஸ் வெள்ளையா தெரியுதுங்களா? ஓகே சோல்ஜர்ஸ் இப்ப பாருங்க இப்படி வைக்கிறேன். தெரியுது வேற மாதிரி இங்க வருங்க. இங்க இப்படி வச்சா பாருங்க நெகட்டிவா தெரியுதா? இருங்க 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 இப்படி வரேன் இங்க பாருடா இங்க வர்றா. சோல்ஜர்ஸ் இங்க பாருங்க சோல்ஜர்ஸ். எனக்கு டவுட். ஒண்ணுமே தெரியலையே. வேற தெரியுது. தெரியாது. அப்புறம் எப்படி நீங்க வாங்குனத வச்சு பண்ணிட்டு வரோம். நீங்க சொன்னதை நான் வாங்கல, வேற ஒன்று வாங்கிட்டேனே. அவர் ஒன்று கொடுத்தாரு அமேசான்ல ஆர்டர் போட்டு கேட்டு வேற ஒன்று அதோட சீப்பா இருந்தது, அது ஆர்டர் போட்டேன். ஒரு 15 ரூபாய் மிச்சப்படுத்த வேண்டியதான். அடக்கடவுல இருறது ஓபன் பண்ணுவேன். சோல்ஜர்ஸ் ஏண்டா கணேசன் நீங்கள நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன், சொல்ல முடியல. போடுங்க எடிட்டர். சோல்ஜர்ஸ் இங்க பாருங்க என்னன்னா வந்து நல்லா இருக்கா, சூப்பரா இருக்கா, ஆனா வந்து இப்படி வச்சா தெரிய மாட்டேங்குது இல்ல. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு போல்ரைசர் வந்து ஆர்டர் பண்ண சொல்லி எனக்கு சொன்னாங்க. நான் அதுல சீப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த போல்ரைசர் ஆர்டர் பண்ணிட்டேன் அமேசான்ல இருந்து. இப்போ இது ஒர்க் ஆகுமா இல்லையா தெரியல. சோல்ஜர்ஸ் இங்க பாருங்க போல்ரைசர். ஏய் சூப்பரா இருக்கு, தெரியுதுண்ணா. இங்க பாருங்கண்ணா. தெரியுது சீப் ரேட்ல வாங்கிட்டே. சோல்ஜர்ஸ் இங்க பாருங்க ஐபிஎஸ் மாதிரி தெரியுது. நாங்க என்ன பண்ணிட்டோம் இப்படி வச்சு பார்த்தோம்னா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, ஏமாந்துட்டோமான்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க இதுண்டா இப்படி வச்சு தானே கட் பண்ணோம். சரி இப்போ என்ன பண்ணோம், டேய் இங்க பாருடா. ஆனா பாவில 3D கிளாஸ் இப்படி தான் ஏமாத்தீங்களா? அட பாவிகளா டேய். இதுல வேற நான் வந்து 10 டிக்கெட் வேற வாங்கணும் உனக்கு. உள்ள இந்த மாதிரி ஃபில்மை கட் பண்ணி ஓட்டிட்டு ரீசைக்ளிங்னா அடுத்த யூஸ் பண்ணுவோம்ல. அதான் மண்ணா அதேதான். இங்க பாருடா டேய் கண்ணாடி எப்படி நல்லா இருக்கா? Both photos are matching perfectly. இதே சைஸ்ல ரெண்டு இது பண்ணனும். தரமா இருக்கு. தரமா இருக்குடா. இப்போ இம்ப்ரெஷன் மட்டும் போடுங்க, கையில எடுத்து தனியா கத்திரிக்கோல்ல கட் பண்ணிப்போம். டன்னா. ஓகே டேய் அவுட்லைன் போட்டாச்சு. எப்படி எதுக்கு இப்படி திருப்பி வச்சு போடணும்டா அந்த அவுட்லைன்? ரெண்டு ஒரே சைஸ் ஆகும். டேய் ரெண்டும் ஒண்ணு தான்டா. இப்படி திருப்பினா அது மாறிடும்டா. திருப்பி வச்சு போடணும்டா. உன்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிட்டேன். சோல்ஜர்ஸ் மார்க்கிங் போட்டா இப்போ என்ன பண்ணா கட் பண்ண போறோம். சோல்ஜர்ஸ் அடுத்த கட்டு. சோல்ஜர்ஸ் கட் பண்ணியாச்சு. தேநீர் இடைவேளைக்கு பிறகு சோல்ஜர்ஸ் இங்க பாருங்க கண்ணாடிக்குள்ள வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா லாக் பண்ணிடணும். நான் எப்படி இருக்கேன்? நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க. எம்ஜிஆர் மாதிரி இருக்கு. நான் நல்ல தொப்பி இந்த தொப்பி போட்டிருக்கேன். எம்ஜிஆர் மாதிரி இருப்பேன். எம்ஜிஆர் இல்லாம குளிர் விட்டு போச்சு உனக்கு. சூப்பரா தெரியுதுடா. அங்க வராடே கட்டு நான் பாக்குறேன். இங்க பாருங்க என்னோட பெர்ஸ்பெக்டிவ், என்னோட கண்ணுக்குள்ள இருந்து பாருங்க. திஸ் இஸ் மை பெர்ஸ்பெக்டிவ். தெரியுதா? ஆனா வெளில வந்ததுன்னு தெரியாது. ஏய் காட்டுறா நம்ம காட்டா. சூப்பரா தெரியுது சோல்ஜர்ஸ். நீ கண்ணாடி பண்ண பாக்கறேன். நான் பாக்கறேன். கேட்ட கொஞ்சம் கேட்ட. என்ன கொடூரமா இருக்கு. சோல்ஜர்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம், எல்லாத்தையும் மாட்ட போறோம். சோல்ஜர்ஸ் டிஸ்பிளே ரெடி பண்ணியாச்சு. மேட் ஃபினிஷாக இருந்தது வந்து எந்த ஃபினிஷாக மாற்றிட்டோம். யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் சோல்ஜர்ஸ். லைக் எப்படி சொல்கிறது, ஒருத்தவங்க தனக்கென்று தனி ஒரு வீடு இல்லை, ரூம் இல்லைன்னா அவங்களுக்கு இந்த டிஸ்பிளே நம்ம வந்து பரிசாக கொடுக்கலாம். திஸ் டிஸ்பிளே கம்ஸ் வித் கண்ணாடின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். ப்ராடக்டை விற்றுருவோமா? எக்ஸ் டிஸ்பிளேஸ் அப்படின்னு விற்றுருவோம். எக்ஸ் இல்லை, இது ஆப்பிள் ஹேஸாக பண்ணும் கொய்யாக்கா டிஸ்பிளே. ஆமாம் அவன் தான்டா ப்ரைவசின்வா. நம்மளோட ப்ரைவசி அவனா கொடுக்க முடியும். ஏண்டா நான் தான் கிடைச்சனா உங்களுக்கு இன்னைக்கு. இது ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா நண்பர்களே. யாராவது ஸ்டார்ட் அப் ஆரம்பிங்க, இதை வச்சு ஆரம்பிங்க. ஏன் ஜோக்குன்னு சொல்லு. எப்படி மச்சான் சொல்ல முடியும்? எல்லாம் சிரிச்சுக்கிறாங்களே. இது ஏன் ஜோக்கு? சோல்ஜர்ஸ் உங்களுக்கு கண்ணாடி போட போறேன். பிரைவேட்டா என்னப்பா பண்ணி அதை ஓபன் பண்ண? அது ரசாயன கெமிக்கல். சரி நான் வேற ஒன்று ஓப்பன் பண்றேன். நான் இந்த சைடில் கோபுரம் வச்சு ஒன்று காட்டுறேன். அது நீங்க அதுல என்னன்றதை சொல்லணும். வருதா பாருங்க. என்னது தெரியுதா? என்னதா போற? என்னடா போட்டிருக்க? என்ன போட்டாங்க? சாங் போட்டிருக்கேன்.
சோல்ஜர்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரைவசி ஆப்பிளுக்கு எதிராக வந்து ஒரு ப்ராடக்ட்டை கண்டுபிடிச்சிருக்கிறோம். பிரைவேட் மேஜிக் டிஸ்பிளே ப்ளஸ் ப்ரோ அல்ட்ரா மேக்ஸ். திஸ் இஸ் அவர் ப்ராடக்ட் அண்ட் நாங்கள் எங்களோட ஸ்டார்ட் அப் வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். என்னடா எக்ஸிபிஷன் டிஸ்பிளே கரெக்டான பேர் தான் இருக்குது. ப்ராடக்டோட இது லோகோ வந்து ப்ளூ கலரில் பண்ண போகிறோம். பண்ணிட்டு இதை வந்து நாங்கள் வந்து ப்ராடக்ட்டை வந்து நாங்கள் எங்களோட ஸ்டார்ட் அப்க்கு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஏன்னா பல பேர் வந்து பிரைவசியால் பிரச்சனையாக இருக்குது, இன்க்ளூடிங் நம்ம கணேஷ் ஆகும். ஓகே சோல்ஜர்ஸ், திஸ் இஸ் இட். இது மாதிரி யாராவது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பழைய மாயிட்டு இருந்ததுன்னா அது மாதிரி வாங்கி அது எவ்வளோனா அந்த ஃபிலிம் எவ்வளோனா? ஃபிலிம் வந்து 800 800. இது ஃப்ரீயாக இருக்கும். வீட்டில் இருக்கும். வீட்டில் தான் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி இன்ஸ்டாகிராம் டேக் பண்ணி போடுங்க. பழைய மாயிட்டுலாம் போயிட்டு இருக்கு. ஆமாம், கழட்டுறது கொஞ்சம் ஈஸி கிடையாது. அது நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஈஸியாக இருக்காது. கொஞ்சம் கழிஞ்சப்பட்டு தான் கழட்ட வேண்டியது இருக்கும். பட் ஆனால் கழட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எங்களோட வந்து ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். சீட் ஃபண்ட் பண்ணுறவங்க ரெடியாக இருங்க. ஓகே, பாய்.